இப்போது விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வரவேற்று பேச அலைகள் சுய உதவிக்குழுவின் தலைவர் சுபா செந்தில் அவர்களை நான் பேசுமாறு அழைக்கிறேன். நானா? வாங்க. இல்ல வேணாம், யோசிக்காம பேசுங்க. போங்கக்கா. சுபாக்கா வாங்க. நீயே பேசு. வாங்கக்கா. ஆமா சுபா. சுபா வா, இங்க வா. போங்கக்கா. சுபா இங்க பாரு, சும்மா ஏதோ பேசணும்னு பேசாம நல்லா பேசு, தைரியமா பேசு. அன்னபூரணி குரூப்ஸோட மருமகங்கிற கெத்தோட பேசு. பொண்ணை நம்பி எவ்வளவு பெரிய மேடையை கொடுத்திருக்காங்க, சரிதானே? தன்னம்பிக்கையோட பேசு. சரிங்க அத்தை. மடி சுபா, உன்னால எல்லாம் முடியும். நம்ம வீட்டோட நம்பிக்கை நீ. நல்லா பேசிட்டு வா. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் மாமா. போ பேசு போ. வாங்க. மேடம், அவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? அவ என்னோட மூத்த மருமக. ஓ, அது இருக்கான்ல, அவன் என் பெரிய பையன். அவனோட வைஃப் தான் சுபா. ஓ, ஓகே ஓகே ஓகே. ஆமாமா. அண்ணா சுபா பேசு. என்னமோ இந்த ஊருக்கே நான் தான் பெரிய ஆளு, இந்த குடும்பத்தை என்ன செய்ய போற பாருன்னு சொன்னீங்க. அங்க பாத்தீங்களா, சும்மா வீட்ல கரண்டி புடிச்சிட்டு இருந்தவெல்லாம் மைக்கு முன்னாடி நிக்கிற அளவுக்கு இந்த குடும்பம் வளர்ந்துருக்கு. இதெல்லாம் பார்க்க எனக்கு எரிச்சலா இருக்கு. இப்ப என்ன, நான் எதுவுமே செய்யாம சும்மா உட்காந்துட்டு இருக்கேன்னு நினைச்சியா? எனக்கும் திட்டம் போட தெரியும். ஆனா உன்ன மாதிரி அவசரமா திட்டம் போட்டு அதுல தோத்துட்டு உட்கார்றவ இல்லைன்னா எதை எப்படி செய்யணுமோ அதை அப்படி செய்வேன். இந்த விஷயத்திலையும் ஏற்கனவே பிளான் பண்ணிட்டேன். என்ன சொல்றீங்க? பிளான் பண்ணிட்டீங்களா? நிஜமாவா? என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? சரி விடு, ஏதோ தெரியாம பேசுறேன், மன்னிச்சிடுற உன்னை. சரி, நீ இந்த 2 பொண்ணுகளை கௌரி கிட்ட பேசி ஏற்பாடு பண்ணிருக்கிய? கௌரி சொல்லிட்டாளா? அவ சொல்லிதான் எனக்கு தெரியணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிய? எங்க தட்டணுமோ அங்க கரெக்டா தட்டி வேலையை முடிக்கிறதுக்கு ஏற்கனவே டீல் பேசி முடிச்சிட்டேன். இதுல நான் செஞ்சிருக்கிற ஏற்பாடே வேற. பாரு. ஓ, எல்லாமே பண்ணிட்டீங்களா? அப்போ ஓகே. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. பேசாம உட்காந்து வேடிக்கை மட்டும் பாரு. முடிஞ்ச அதை கை தட்டி ரசி. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். எப்படியோ இந்த இடத்துல அசம்பாவிதம் நடக்கணும். நடக்கும் நடக்கும். பேசுங்க, நீ உங்களால முடியும். கமான். சுபா நீ பேசு, தைரியமா பேசு, நாங்க இருக்கோம். அண்ணி பயப்படாதீங்க, அண்ணி பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். அக்கா பயப்படாம பேசுங்க. பேசுங்க. அங்க பாருங்க, செந்தில் மாமா உங்களே தான் பாத்துட்டு இருக்காரு. பேசுங்க. இல்ல அக்கா. சுபா தைரியமா பேசு. சுபா பேசு. பேசுமா. தைரியமா பேசு. இங்கு வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் அலைகள் மகளிர் சுய உதவிக்குழு சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன்.
இந்த மகளிர் தினத்தில் தன் நெருக்கடியான அலுவலக வேலைகளெல்லாம் ஒதுக்கிவிட்டு நமக்காக இங்கு வருகை தந்திருக்கும் நம் காஞ்சிபுரம் மாவட்டம் கலெக்டரை நமது குழு சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். எனக்கு அவ்வளவா பேச தெரியாது. இதுதான் என்னோட முதல் மேடை. ஆமா, காலையில என்ன டிஃபன் செய்யலாம், மதியம் என்ன குழம்பு வைக்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தவ. சமையல் கட்டை தாண்டி வாழ்க்கையவே யோசிக்காத ஒரு சராசரியான பொண்ணுதான் நான். ஆனா நான் இன்னைக்கு இந்த மேடையில நிக்கிறேன். ரொம்ப சாதாரணமா நான் வீட்டுல அரைச்சி ஏன் வீட்டு ஆளுங்களுக்காக கொடுத்துட்டு இருந்த சத்து மாவு தான் இன்னைக்கு அது விற்பனைக்கே வந்திருக்கு. இப்போ நானும் ஒரு தொழில் முனைவர் தான். இது எல்லாம் ஒரு மேஜிக் மாதிரி இருக்கு. இது எல்லாமே என்னால செய்ய முடியுங்கிற நம்பிக்கை என்கிட்ட இருந்ததே இல்லை. சமையல் ரூம்லயே வாழ்க்கை முடிஞ்சிரும்னு இந்த நாட்டுல எத்தனையோ பொண்ணுங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே இந்த மாதிரி மேடைக்கு வரணும்னா இந்த மாதிரியான மேஜிக் அவங்க வாழ்க்கையிலேயே நடக்கணும். அந்த மேஜிக் என்னன்னா, இதோ இந்திராதான் அந்த மேஜிக். பொதுவா பெண்களோட முன்னேற்றத்துக்கு ஆண்கள் தான் தடன்னு சொல்லுவாங்க. நானும் இத்தனை நாளா அது உண்மைதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா அவங்க மட்டும் இல்ல, சில பெண்களும் தடையாதான் இருக்காங்க. தான் கூடவே இருக்கிற பெண்கள் கிட்ட பொறாம வைத்தறிச்சல்னு அவங்களோட வளர்ச்சிய தடை செஞ்சிருவாங்க. அது மட்டும் இல்ல, அதை தாண்டி அவங்க வளர்ந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களை எப்படி நசுக்கலாம், அவங்க பேர்ல எப்படியெல்லாம் பழி போட்டு அவங்களோட தன்னம்பிக்கை குறைக்கலான்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் பார்த்து நாம யாரும் பயந்துடக்கூடாது. அவங்களுக்கெல்லாம் நாம சரியா பதில் கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா நம்மளோட வாழ்க்கை முடிஞ்சு போயிருங்க. நாம முன்னேற வழிய பார்க்கணும்னு எனக்கு சொல்லி கொடுத்தது இதோ இந்திராதான். இவதான் எல்லா தப்பையும் தட்டி கேட்டவ. பழைய பழக்கங்களை எல்லாம் மாத்தனா, எதுவா இருந்தாலும் தைரியமா சொல்லணும் அப்படின்னு என்னை இங்க கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்கா. அதுக்கப்புறம் என் கணவர் ஆரம்பத்துல இருந்து எனக்கு நம்பிக்கை கொடுத்தாரு. இதோ என் மாமனாரு இப்ப நான் பேச வர்றதுக்கு முன்னாடி கூட உன்னால முடியும்னு என்னை தட்டி கொடுத்து அனுப்பி வச்சாரு. எல்லாத்துக்கும் மேலையும் என்னோட மாமியார், அவங்கதான் எனக்கு ரோல் மாடல். அவங்க ஏற்கனவே நிறைய சாதனைகளை செஞ்சிருக்காங்க. சோ இவங்க எல்லாரையும் தான் என்னோட வாழ்க்கையில நான் முக்கியமா நினைக்கிறேன். இவங்க கொடுத்த நம்பிக்கைக்கு நான் நன்றி சொல்லி, இதே மாதிரி எல்லா பெண்களும் நம்பிக்கையோட வாழணும்னு இந்த மகளிர் தினத்துல உங்க எல்லாரையுமே நான் வரவேற்கிறேன்.
கலக்கிட்டீங்க சூப்பர். சூப்பர்க்கா சூப்பர். அக்கா சூப்பர்க்கா, கலக்கிட்டீங்க. கலக்கிட்டீங்கக்கா, சூப்பரா பேசுனீங்க. ஒண்ணுமே தெரியாதுன்னு சொன்னீங்க. அக்கா பேச தெரியாதுன்னு சொல்லிட்டு என்னம்மா கலக்குறீங்க? சூப்பர்க்கா, கலக்கிட்டீங்க. இன்னைக்கு நம்ம தலைவி சுபா செந்தில் ஆத்மார்த்தமா தன்னோட உரைய முடிச்சிருக்காங்க. அவங்க சொன்னது முழுக்க முழுக்க உண்மை. நாம முன்னேறணும்னு நினைச்சா ஊக்கம் கொடுக்க நிறைய ஆண்கள் நம்ம குடும்பத்திலயும் வெளியேயும் கண்டிப்பா இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம தினத்துல நம்ம நன்றி சொல்ல வேண்டாமா? என்ன சைலண்டா இருக்கீங்க? நன்றி சொல்லணுமா வேண்டாமா? ஆமா, எஸ். இப்போ நாம அதைத்தான் செய்ய போறோம். நம்ம மகளிர் தலைவி சுபா அவர்கள் தன்னுடைய கணவருக்கு நன்றிய தெரிவிக்க போறாங்க. அதனால திரு செந்தில் அவர்களை நான் மேடைக்கு அழைக்கிறேன். ஏய் அண்ணா, இந்திரா அட போங்கண்ணா, அதெல்லாம் வேண்டாம். மாமா வாங்க மாமா. போங்கண்ணே. அதான் கூப்பிடுறாங்கல்ல, போங்கண்ணே. அண்ணா போங்கண்ணே. அக்கா மாமா கிட்ட ரோஸ் கொடுத்து தேங்க்ஸ் சொல்லுங்கக்கா. ரொம்ப நன்றிங்க. இப்போ இங்க இருக்கிற எல்லா பெண்களும் தான் உயர்வுக்கு காரணமா இருக்கிற ஆண்களுக்கு, அதாவது தன் கணவர்களுக்கு ரோஜா பூவை தந்து தன் அன்பையும் நன்றியையும் தெரிவிக்கணும்னு கேட்டுக்கிறேன். பாட்டி பாட்டி. தாத்தா. இந்தாங்க. மனைவியை எப்படி மதிக்கணும், மருமகளை எப்படி நடத்தணும்னு எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரியா இருக்கிறது நீங்க தாங்க. ஏங்க உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. ஜெயா, உங்ககிட்ட இருந்து இந்த பூ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆனா உண்மையிலேயே உனக்கு தான் நான் நன்றி சொல்லணும். உலக மகளிர் தின வாழ்த்துக்கள். தேங்க்யூ. சூப்பர் சூப்பர். என்னங்க, அங்கே இரு, நானே வரேன் இரு. வாடி போலாம். ஹேமா, ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. ஹாப்பி உமன்ஸ் டே. தேங்க்யூ. கௌதம், கௌதம், என்னோட எல்லா முயற்சிக்கும் கூடவே நிக்கிற என்னோட ஹஸ்பண்ட் கௌதம்க்கு என்னோட மனம் நிறைந்த நன்றி. நீ நானும் தனித்தனி ஆளுங்க இல்லைந்திரா. நீ இன்னும் பெரிய இடத்துக்கு போகணும். உனக்கு மகளிர் தின வாழ்த்துக்கள். காவியா, போ கொடுத்துட்டு வா. தயங்காத அக்கா, காவியா, போ. போ, காவியா, போ. மனசுக்கு ஏன் ரொம்ப யோசிக்கிற? சந்தோஷமா இருக்குங்க.
பேசுங்க. இப்ப இந்த பூவெல்லாம் ஒரு கேடு. இந்திரா ஏன் லூசு மாதிரி ஏதோ செஞ்சுட்டு இருக்கா? ஐயோ கடுப்பா இருக்கு. எல்லாரும் எப்படி சந்தோஷமா இருக்காங்க. பொண்டாட்டிக்கு எவ்வளவு சப்போர்ட்டா உதவியா இருக்காங்க. நீங்க மட்டும் ஏங்க இப்படி இருக்கீங்க? மகளிர் தினம் கூட பிரிச்சு பார்க்காம எல்லா ஆம்பளைங்களும் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க அதுக்காக இந்த இந்திரா சொல்றதெல்லாம் என்ன கேட்க சொல்றியா? அவ என்னங்க பண்ணா? இந்திரா ரொம்ப நல்லவ. அவ மேல எதுக்கு இப்படி வன்மத்தை கொட்டுறீங்க? ஏய், உன் தங்கச்சின்னு நீ வேணா தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடு. எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை, புரியுதா? டே கதிர். மா. ம். கதிர், அங்க என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. வாங்கிக்கடா. சரிப்பா. தேங்க்ஸ். என்ன ராகினி அம்மா, உன் கையிலையும் பூ கொடுத்துருக்காங்க. என்ன செய்ய போற? இங்க வாடி. அக்கா, என்ன காச்சு? ஏண்டி, நம்ம ராகினி அம்மா சொன்ன மாதிரி எல்லாமே செஞ்சிட்டோண்டி. ஆனாலும் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கேடி. அதுக்கு என்னக்கா பண்ண சொல்ற? அதான் இந்த இந்திரா ஜகஜால கில்லாடியா இருக்கா. அப்புறம் எதுக்கு நீங்க கூட்டிட்டு வந்தீங்க? யாராவது பாத்துட்டு போறாங்கக்கா. ஏய், அங்க யாரும் பார்க்கல இல்ல. அங்க பாரு, எல்லாரும் ஜாலியா தான் இருக்காங்க. நான் சொல்றத மட்டும் கேளு. ஜேபி ஐயா வேற ஒரு ஏற்பாடு பண்ணிருக்காரு. அத சொல்றதுக்காக தாண்டி உன்னை வர சொன்னேன். என்னக்கா சொல்ற? அப்ப ராகினி அம்மாவும் ஜேபி ஐயாவும் கூட்டா? இது எனக்கு தெரியாம போச்சேக்கா. ஆமாண்டி. வந்துட்டியா? நான் பக்கத்துல வந்துட்டேன். எங்க எங்க இருக்க? நான் கூப்பிடுறேன், நீங்க வந்துருங்க. அக்கா, இங்க என்னக்கா பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க மேல நம்பிக்கை வச்சுதானே கூட்டிட்டு போனேன். அங்க ஏதாவது செய்வீங்கன்னு பார்த்தா இங்க இப்படி ரோஜா பூவை கையில வச்சிட்டு இருக்கீங்க. ஏய், எங்களை என்னடி செய்ய சொல்ற? நாங்க என்ன சொன்னாலும் யாருமே அசர மாட்டேங்கிறாங்களே. சமைச்சதுல ஏதாவது கலக்கலானாலும் எங்களை அந்த பக்கமே விடல. எல்லாரும் ரொம்ப பாதுகாப்பா இருக்காங்கடி. எங்களால ஒண்ணும் பண்ண முடியல கௌரி. நீங்க இப்படி சொதப்புவீங்கன்னு தெரிஞ்சுதான் ஐயா வேற ஏற்பாடு பண்ணிட்டாரு. என்ன ஏற்பாடு? என்ன ஏற்பாடு? நீங்க இல்லைன்னா என்ன, சம்பவம் மட்டும் பெருசாதான் நடக்க போகுது. என்னடி சொல்ற? அங்க பாருங்க. ஏய், யாரு இவங்க? அரசியல்வாதி மாதிரி இருக்காங்க. அவங்க எல்லாம் அரசியல்வாதிங்க இல்ல, சம்பவம் செய்யறவங்க. அப்ப இவங்க எல்லாம் ஃபங்க்ஷனுக்கு வரலையா? இல்லக்கா, ஜேபி ஐயாவோட ஆளுங்க. ஐயோ, நீங்க இங்கேயே இருங்க, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். கௌரி. என்ன கௌரி, ஐயா எங்க? எதுக்கு இங்க வர சொன்ன? அட, ஆசைய பாரு. ஐயா பப்ளிக்ல வந்து உங்க கூட பேசுவாரா? அதுவும் சரிதான்ப்பா. நாளை பின்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா எப்படி? அதான் ஐயா உசாரா இருக்காரு. அதானே பார்த்தேன், நம்ம ஐயாவா கொக்கா. சரி, நீங்க மட்டும்தான் வந்திருக்கீங்க, பெரிய தலைய காணோம். ஐயா சம்பவம் பெருசுன்னு சொன்னாரு. ஐயா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வந்துருவாரு. அத பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத. இதான்ப்பா இந்த பொம்பளைங்கள்ட்ட எதை கட்டடம் கட்ட வந்த ஆளுங்கள்ட்ட கேட்குற மாதிரியே கேட்குறாங்க. அதெல்லாம் ஐயா தெளிவா பேசிட்டாரு. நீ ஆளை மட்டும் காட்டி விடு. தலை பின்னாடி கார்ல இருக்கு. சம்பவம் செய்யும் போது பர்ஃபெக்டா இருக்கும். என்னடி இது? நாம எதிர்பார்த்ததை விட பயங்கரமா இருக்கும் போல இருக்குடி. ஆமாக்கா, பாப்போம் என்ன நடக்குதுன்னு பாப்போம்க்கா. சரி, ஐயா சொல்ல சொன்னதை நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க.